யாருடன் கூட்டணி? இதுதான் இப்ப தமிழ்நாட்டின் ஹெட்லைன்ஸே தேசிய முற்போக்கு திராவிட கழகம் யாருடன் கூட்டணி அமைக்க போகிறது. தேசிய முற்போக்கு திராவிட கழகம் ஒரு முடிவெடுத்தால் அது தீர்க்கமா எடுக்கும், உண்மையா நியாயத்தோடு தான் அந்த முடிவு இருக்கும் என்பதை சொல்றேன். ஏற்கனவே மாவட்ட கழக செயலாளர்களை நாம் அழைத்து பேசியிருக்கிறோம். அவர்களுடைய ஒப்பீனியன் என்னன்னு கேட்டிருக்கோம். மாநாட்டில் நான் சொல்வேன்னு சொன்னேன். அதுவே இன்னைக்கு நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆயிட்டாங்க. மாநாட்டில் சொல்றேன்னாங்க, அப்புறம் சொல்லல, அப்புறம் சொல்றேன்னாங்க, அப்புறம் மாவட்ட செயலாளர் அழைச்சு பேசுறாங்க, இன்னும் டைம் இருக்குன்றாங்க. நாங்க 9ஆம் தேதி மாநாட்டில் அறிவிப்போம் தான் நாங்க சொன்னோம். அதற்கு முன்னாடி எங்க மாவட்ட கழக செயலாளர்களுடைய ஆலோசனை கூட்டத்தை நடத்தணும். அப்போ ஒரு ஒப்பீனியன் போல் எல்லார்கிட்டையும் அந்தந்த மாவட்டத்தின் சார்பாக வாங்கியிருக்கோம். அந்த வகையில் அவர்கள் சொன்னதை நான் ஒரு டிசிஷன் எடுத்து வச்சிருக்கோம். அதை தான் நான் மாநாட்டில் நான் சொன்னது எல்லாமே முடிவு. நம்ம மாவட்ட செயலாளர்கள் சொன்னதை நான் முடிவெடுத்திருக்கிறேன். ஆனால் இன்றைக்கு வரைக்கும் ஆளும் கட்சியோ ஆண்ட கட்சியோ மத்தியில் ஆட்சியில் இருக்கும் கட்சியோ இதுதான் எங்கள் கூட்டணி இறுதி முடிவு என்று யாரும் அறிவிக்காத போது தேசிய முற்போக்கு திராவிட கழகம் மட்டும் எதற்கு இன்னைக்கே அறிவிக்கணும்? அதற்கான உரிய நேரம் வரும்போது நிச்சயம் அறிவிப்போம் தான் நான் சொன்னேன். நாங்க யார்கிட்டயும் போய் பேரம் பேச வேண்டிய அவசியமும் எங்களுக்கு இல்லை. யாரிடமும் போய் எங்களுக்கு இவ்வளவு கொடுங்கன்னு கேட்க வேண்டிய அவசியமும் கிடையாது. நாங்க நேர்மையோடு கண்ணியத்தோடு எங்கள் உரிமைகளை தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு ஒவ்வொரு கட்சிக்கு இவ்வளவு சீட்டுன்னு அவங்க அதிகாரப்பூர்வமா அவங்க கேட்கும் போது தேசிய முற்போக்கு திராவிட கழகம் இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க பூத் கமிட்டிகளை அமைத்து 3வது பெரிய கட்சியாக இன்னைக்கு தேமுதிக இருக்கு. அப்ப நமக்குரிய அங்கீகாரம், அந்த மரியாதை, அந்த கண்ணியம் நமக்கு வேணும்னு சொல்றதுல என்ன தப்புன்றா? தப்பா? நமக்கான உரிமையை கேட்பது தப்பா? சொல்வது தப்பா? நம்ம யாரையும் போய் கேட்கலையே. நேத்து கூட நீங்க எல்லாம் சொல்றீங்க 2 பக்கம் பேசுறாங்க, 2 பக்கம் பேசுறாங்க. யார் பேசிக்கிட்டு இருக்காங்க 2 பக்கம்? ஏதாவது ஒரு ப்ரூஃப் காமிக்க முடியுமா? நேத்து அண்ணன் எடப்பாடியார்ட்ட பிரஸ் மீட்ல கேக்குறாங்க, தேமுதிக உங்க கூட்டணிக்கு வருதா அப்படின்னா அவர் சொல்றார், இன்னும் நாங்க பேச்சுவார்த்தையை தொடங்கலப்பா அப்படின்றார். அப்ப இதுல உங்களுக்கு புரியுதா? இதுல உறுதி செய்யப்பட்டுச்சா 2 பக்கமும் தேமுதிக பேசுதுன்றத நான் சொல்றதோட அண்ணன் எடப்பாடியாரு அதுக்கு முற்றுப்புள்ளி வச்சிருக்கார். இன்னும் நாங்க பேசல, இனிமே தான் பேசுவோம், இன்னும் பல கட்சிகளோட பேசுவோம். அதுக்கு பிறகு ஃபைனல் லிஸ்ட் வந்த பிறகுதான் அதிகாரப்பூர்வமா நாங்க அறிவிப்போம் சொல்றார்.